ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான், ஓகேவா? இது வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அது நேம் வந்துட்டு மை லிட்டில் ஹாப்பினஸ், ஓகே? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வெட்டிங் ஹால் காமிச்சிட்ருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்ருக்காங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, அம்மா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தவங்க கிராண்ட்மா முடிவு பண்ணியிருக்காங்க, இந்த மேரேஜ் உனக்கு இங்கே இந்த பர்சன் கூட தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஆனால் அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஓகேவா? ஜியோன் ஃபேமிலி வந்து ரொம்ப நல்லவங்க. அதனால் நீ ஹாப்பியாக இருக்கணும் என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க, உனக்கு ஓகே தானே தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் அம்மா, தேங்க்யூ ஸோ ஃபார் எவ்ரி திங் சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. நீ எதுக்காக தேங்க்யூ சொல்கிறேன், என்னாச்சுப்பா அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சொல்லிட்டு அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏங்க அங்கே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க ஒரு பர்சன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட வராங்க. என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. பாருங்கள் நம்ம பையன் தேங்க்ஸ்லாம் பண்ணுறேன் சொல்கிறாங்க. தேங்க்ஸாக சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி சொல்கிறாங்க. அந்த பர்சன் அப்படி ஜிம்முக்கு முன்னாடி நீட் அவுட் பண்ணுறாங்க. அங்கே இருந்து ஜிம்மின் டா, ஓகேவா? ஜிம்முக்கு முன்னாடி நீட் அவுட் பண்ணுறாங்க. என்னப்பா எதுக்காக தேங்க்ஸ் பண்ண சொல்கிறாங்க. டேட் நீங்களும் அம்மாவும் எனக்கு நிறைய லவ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அம்மா அண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய லவ் கொடுத்துருக்கேன். ஈவன் கிராண்ட்ஃபா வரைக்கும் எனக்கு நிறைய லவ் கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. இன்னும் தேங்க்ஸ்னு மட்டும் சொன்னேன், அப்பா இது வரைக்கும் நடிச்சதெல்லாம் நான் அடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, பாரு நீ எப்போதுமே எங்களோட பையன்டா, உன்னை அப்படி தான் நான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும், ஸ்டில் இப்போ வரைக்கும். நீ ஏன் நீ அப்படி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறியா, அவனை எங்கன்னா நான் ஹர்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை டேட் அது சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் இப்படி பேசலாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஈவன் கிராண்ட்மா கூட ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்களே, எல்லாருமே ஒன்று லவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் பேசுகிறாங்க, உன்னோட அண்ணா உன் மேலே ரொம்ப உயிரை வச்சிருக்கான், அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. அது டேட் சொல்கிறாங்க, பாரு அழக்கூடாது சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்னோட டேஸ்ட்லாம் ஒரு பர்சன் வைப் பண்ணி விட்றாங்க. இப்போ ஜிம்னோட அப்பா இப்போ ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. அங்கே பாருங்கள் மிஸ்டர் போகம் சொல்கிறாங்க. அவங்க வந்து அட்டெண்ட் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு பார்க் போகமோடைய அப்பாடா, ஓகேடா? இவங்க வந்துட்டு பார்க் குரூப்பு. அவங்க வந்து போகம் தான், அவங்க பார்க் போகம் அவங்க பையன் ஃபஸ்ட் பையன். இவர் பேர் வந்துட்டு போகம் ஹான், ஓகேங்களா? போகம் ஹான் தான் அவங்க பேர். பார்க் போகம் ஹான் அவங்க பேர். அவங்க ஃபஸ்ட் பையன் பேர் வந்து பார்க் போகம், செகண்ட் பையன் பேர் பார்க் ஜிமின். இதுதான் இவங்களோட ஃபேமிலி. நம்ம ஜிமின் வந்துட்டு அடாப்டட் சன், ஓகேவா? அவங்க ரியல் சன் கிடையாது, அடாப்டட் சன். அந்த ரீசனால் தான் ஜிமின் வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ரொம்ப ரொம்ப லவ் வச்சிருக்காங்க. ஜிமினை பார்த்த டேஸ்லேருந்து சரி, ஜிமினை கூட்டிகிட்டு வந்த டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அவ்வளோ கேரிங்காக பார்த்துருப்பாங்க. ஜிமினுக்கு இவங்க கூட்டிகிட்டு வரும்போது ஒரு 6 இயர்ஸ் வந்துருக்கும். அப்போ வந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்துட்டு அவங்க தான் ரொம்ப அவ்வளோ கேர் பண்ணி ட்ரூ லவ் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அது போகமுக்கு இவர் ஜிமினை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ட்ரூ லவ் வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஜிமினோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு ஜிமினை வந்து பார்க்குறாங்க. பட் டேஸ்லாம் வைப் பண்ணி விட்டு நீ அழகக்கூடாது, ஓகேவா? நீ ஹாப்பியாக இருக்கணும். இப்போ சொல்கிறேன், இது வந்துட்டு கிராண்ட்மா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மேரேஜ் தான். ஆனால் இந்த மேரேஜில் உனக்கு ஏதாவது வந்துட்டு பிடிக்கல, நீ எங்கேயாவது ஹார்ட் ஆகிறனா அடுத்த செகண்ட் அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு, ஓகேவா? அப்பா வந்துடுவேன், புரியுதா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் கண்டிப்பாக அப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினை கூட்டிகிட்டு நம்ம இது வரைக்கும் அந்த பர்சன் யாரும் நம்ம ஜிமின் பார்க்கக்கூட இல்லை, ஜஸ்ட் ஜோன் ஃபேமிலின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வராங்க. இங்கே ஒரு பர்சன் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா நீ அழகாக சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க, எங்கே பாரு போகம் எதுக்கு அழகாக சொல்கிறாங்க. ஒன்றுடா என் தம்பிக்கு மேரேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்புறம் உன் தம்பிக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு அவன் குட்டி பையனாக பார்த்துட்டுலாம் சொல்கிறாங்க. குட்டி பையனை நீ பார்த்துட்டு ஆனால் அவன் காலேஜ் முடிச்சுட்டாலும் சொல்கிறாங்க. முடிச்சுட்டா தான் இருந்தாலும் சொல்கிறாங்க. பாரு உங்கள் கிராண்ட்மா ஆசைப்பட்டது நான் வா சொல்லிட்டு இப்படி கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னாங்க போகமும் செய்யலாம் தான், அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆயிருக்கு. போகமுக்கு ஜிமினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பாசம். அதனால தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜிமின் அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு வந்து எப்படி நிற்க வைக்கிறாங்க. ஜிமின் ஆப்போசிட்டோட பாசம் ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்க்கல. இப்போ ஒரு பாசன் பார்க்குறாங்க. ஜிமின் அவளை கூப்பிட்றாங்க. ஜிமின் ரன் பண்ணுறாங்க. கிராண்டி சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு மாதிரி வைக்கிறாங்க. தாங்க ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. இந்த கிராண்ட்மா தான் ஜிமின் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிமின்லாம் அந்த கிராண்ட்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்க்குறாங்க. அங்கே பாரு நான் எப்போவுமே வந்துட்டு சொல்லுவேன்ல, நீ வந்து ஒரு ஏஞ்சல் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், ஏஞ்சல் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கணும், ஏஞ்சல் அழவே கூடாது, எதுக்கும் புரியுதா சொல்கிறாங்க. இவங்க டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. எவ்வளோ கேரிங்காக வந்துட்டு சில பேருக்கு தெரியும் ஜிமின் வந்து ஒரு அடாப்டர்ஸ்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு ஒன்றும் இல்லை சரியா, நீ அழவே கூடாது, எதுக்கும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு அந்த பிளேஸில் நிற்கிறாங்க. ஏன்னா இப்போ அவரோட ஹாப்பினஸ்ன்றது இவங்களுக்கான ஒரு இதை கொடுக்குறாங்க இல்லையா. இந்த ஃபேமிலிக்கு இவங்க வந்துட்டு இதை ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க சின்ன வயசில், உங்கள் ஃபேமிலிக்கு எங்கள் ஃபேமிலிக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க இதுக்கு முன்னாடி உள்ளவங்க ஜென்ரேஷன் உள்ளவங்க வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசனால தான் இப்போ இந்த மேரேஜ் நடக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு போகமுக்கு இன்னொரு பர்சன் தான் மேரேஜ் ஆயிருக்கணும். அந்த பர்சன் வேறு ஒரு பர்சன் லவ் பண்ணியிருப்பாங்க, இங்கே போகம் வேறு ஒரு பர்சன் லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசனால உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும். இப்போ அடுத்து இருக்கிறது நம்ம ஜிமினுக்கு தான் இப்போ மேரேஜ் பண்ணி ஆகணும். அந்த ரீசனால தான் இப்போ ஜிமினுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் மேரேஜ் நடந்துட்டுருக்கு. இங்கே ஒரு பொண்ணு பார்க்குறா. அண்ணா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த பையனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா அண்ணா சொல்கிறாங்க. பார்த்த மாதிரி இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இந்த பையன் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான், நீ எப்படி பார்த்துருமா சொல்கிறாங்க. அது எனக்கு புரியுது, ஆனால் நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு இருக்கே சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்காதுடா, ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க நின்றுட்டுருக்காங்க. இவங்க யாரா ஜின்னு அண்டு ஒயன், ஓகேவா? இப்போ ஒரு பொண்ணு வரா. மம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மம்மா டேடா காணும் சொல்கிறாங்க. டாடா வெளில போயிருப்பாங்க சொல்லிட்டு இப்போது பாரு உன் ஆண்டி இருக்கார தூக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் தான் அங்கே ஒயன் ஜின்னா நினச்சிருப்பாங்க. ஒயன் தான் தூக்குறா. நம்ஷி குட்டி சொல்லிட்டு தூக்கி கொஞ்சிட்டு இருக்கா. இதில் வந்துட்டு ஒயன் நம்ம ஜின்னு ஜாமுக்கு 3 பேர் தான் ஓகே சிப்ளிங்ஸ், ஓகேவா? நம்ம ஒயனுக்கு 2 அண்ணா, ஒருத்தவங்க ஜாமுக்கு இன்னொருத்தவங்க ஜின்னு.
ஃபைனல் லாஸ்ட்டு ஃபைனலாக இப்போ வந்து ப்ரைஸ் வேறு 2 பேரும் வந்து மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜான் ஜங்குக்காக நீ பார்ச்சிம்லை திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் கேட்குறாங்க. இப்போது ஜங்கு தான் சம்மதம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்ச்சிம்லா ஹெர்னி ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் ஃபாதர் சொல்கிறாங்க. 2 பேருக்கும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரிங்கை கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு போய்ட்டு ஜிம்மோட ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுறாங்க. இப்போ கீழே இறங்குறாங்க. 2 பேரும் வந்துட்டு அவங்களோட கிராண்ட்மா அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளஸிங்ஸ் வைக்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே போகம் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. போகம் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருடா நான் இருக்கேன் அண்ணா உனக்கு ஓகேவா, உனக்கு எப்போவுமே எந்த பிரச்சனைனாலும் அண்ணா இருப்பேன், நீ உனக்கு எதிரான என்கிட்ட சொல்லணும் ஓகேவா, நீ ஹாப்பியாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம் சொல்லிட்டாங்க. ஜிமினும் தேங்க்யூ என்ன சொல்கிறாங்க. தேங்க்யூ சொன்னால் அடிப்போம் சொல்லிட்டாங்க. லவ்வே சொல்லிட்டாங்க. லவ்வே டூடா சொல்லிட்டு அவரும் சேகனும் சேர்ந்து ஜிம்மோட ஃபோர்களை கிஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு நீ ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா, நாங்கள் 2 பேரும் எப்போவுமே உன் அண்ணாவாக இருப்போம், நான் உனக்கு அண்ணா தான் பிரதரில் கிடையாது சொல்லிட்டு சேகன் சொல்லிட்டாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இப்போ எல்லாரையும் ஃபேமிலியில் பார்க்குறாங்க. ஒரு கூட டேஸ் வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் ஜிமின் இந்த ஃபேமிலி பிரிஞ்சதே இல்லை எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும். இவன் ஜிமின் படிக்கிற அந்த ரீசனுக்கு கூட ஜிமின் அப்பா அம்மா கூடவே தான் இருந்திருப்பாங்க. ஜிமினை தனியாக விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் பிரியிறாரா ரொம்ப அந்த டேஸ் வந்துட்டுருக்காங்க. பாரு ஜிமின் அழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க. அப்புறம் அழக்கூடாது அம்மா வந்து சீக்கிரமே பார்க்குறவங்க சரியாக சொல்கிறாங்க. நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம் இனிமேல் அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஜிமின் தான் அவங்க எல்லோரும் பார்த்துட்டு இந்த ஃபேமிலி கூட வராங்க. ஸ்டில் இது வரைக்கும் ஜிமின் இந்த அவங்களுடைய இன்லாஸ் ஃபேமிலி மீட் பண்ணதே இல்லை இது வரைக்கும், மேரேஜ் டே வரைக்கும். ஏன்னா இது எல்லாமே ஃபோன்லேயே பேசியிருப்பாங்க. இப்போ ஜிமின் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு. இங்கே படித்து முடிச்சுட்டு அப்படியே வந்துருக்கு மேரேஜ் ஆகிருக்கும். என்ன அவங்க யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட அவர் பார்க்கவே இல்லை. ஃபைனலாக இப்போ நம்ம ஜிமின் அவங்க ஜங்கோட ஹேண்டை பிடிக்க ஜங்க் வந்து ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஹேண்டை பிடிக்கிறாங்க. 2 பேரும் காருக்கு தான் வராங்க. வந்துட்டு உட்காராங்க காரில் போகலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமினும் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க வீட்டுக்கு வராங்க. இங்கே ஜின்னு நம்ஜூன் நம்ம ஜின்னு வந்து இங்கே தான் இருக்கிற மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் கூட. ஏன்னா அவங்களுடைய அப்பா அம்மா ஆசாது அதனால் இங்கே இருக்காரு ஜின்னு நம்ஜுன்னு. அப்புறம் வந்துட்டு அவங்களோட பேபி ஓயன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமினும் அப்படி உள்ளே வராங்க. அவ்வளோ வந்து பார்க்குறாங்க. உள்ளே வந்து இப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வராரு. உள்ளே வந்துட்டு பார்க்கும்போது ஒரு பிளேஸை டர்ன் பண்ணி பார்க்குறாரு. டர்ன் பண்ணி பார்க்கும்போது பையனோட குட்டி வயசு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது அந்த பையனோட குட்டி வயசு ஃபோட்டோ பார்த்துட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இப்போ தான் டர்ன் பண்ணி அவர் ஜங்கோட ஃபேஸே பார்க்குறாரு. இவ்வளோ நேரமும் அவர் ஜங்கை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜங்கோட ஃபேஸை பார்க்க ஜங்கு வந்து கேஷாக பார்த்துருக்காங்க. ஜிமின் நம்ம ஜிமின் வந்து பார்க்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்கு. ஒரு பிடிக்கல இவனே என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜங்கோட அப்பா அம்மா அந்த சம்பிரதாயம்லாம் இருக்கும்லடா அதெல்லாம் கொடுக்குறாங்க. மில்க்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஜிமினும் ஜங்கும் சாப்பிட்றாங்க. ஜிமினுக்கு பிடிக்கல. நான் எப்படி இங்கே வந்தால் சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி டேஸ் வருது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னை யார் வேணாம்னு நினச்சவங்க நான் எப்படி அவங்க ஃபேமிலியில் வந்தேன் நான் எதுக்கு இங்கே வந்தேன் சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி டேஸ் வருது. எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காரு. ஃபைனல் அங்கே பார்ப்போம் மேலே ஒரு ரூம் வந்து மேலே இருக்குது. ஜங்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. போய் ரெஸ்ட் எடுக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா வா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிமினோட ஹேண்டை வந்து கொடுக்க மாட்டாரு. ஹேண்டை தட்டி விடுறாரு. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி வா ரூமுக்கு வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் மேலே போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜங்கு தான் வந்துட்டு என்னாச்சு எதுக்காக என்ன ஹேண்டை தட்டி விட்டுறா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்கு அங்கே பாருங்க பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏன் நீ கேட்கலையா ஜான் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பாரு ஜிமின் நல்லா பார்க்குறாங்க. உன்னுடைய நிக் நேம் சொல்கிறாங்க. என் நிக் நேம் சொல்கிறாங்க. நிக் நேம் என்ன சொல்கிறாங்க குக்கி அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நேம் கேட்டதுமே ஒரு மாதிரி கோவம் வருது. எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அமைதியாக இருக்காரு. ஏன்னா இது நம்ம அப்பா மேரேஜ் பண்ண மேரேஜ் நம்ம கிராண்ட் மேரேஜ் பண்ண மேரேஜ் ஸோ அதனால எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு ஜிமின் அமைதியாக இருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு எப்போ நான் லவ் மட்டும் கொடுக்கவே மாட்டேன் ஜஸ்ட் ஒரு ஹஸ்பண்ட் அவ்வளோதான் சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் ஜங்கு தான் வந்துட்டு ஜங்கு பார்க்குறாங்க. எதனா பிரச்சனை என்கிட்ட எதனா ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது இந்த பக்கம் வரும்போது ஏன்னா கன்ஃபியூஸ்டாகவே இருக்கா. ஏன் எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்க சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு இவங்களை எங்கேயா பார்த்துருக்கேன். இந்த நேமு எல்லாமே எனக்கு ஃபெமிலியராக இருக்குது. நான் நல்லா பார்த்துருக்கேன். இந்த பர்சன் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஸ்ட்ராங்காக. அங்கே பாரு உனக்கு எப்படிமா தெரியும் நீ என்ன சொல்கிறாங்க. இல்லை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் சொல்லிட்டு நம்ம போயின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைடா அவன் ஃபாரினில் தான் இவ்வளோ டேஸ் சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா அங்கே பாரு நீ பார்த்துருக்க மாட்டேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்கா ஜிமின். அப்படியே ரூமில் அமைதியாக உட்காந்துருக்காரு. ஜங்கு தான் ஜிமின் லக்கேஜில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. இப்போது நைட்டு தானே டின்னருக்கு கீழே வராங்க 2 பேரும் எல்லோரும் சாப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் கிட்ட ஜங்கு நம்ம கேட்குறாங்க உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும் சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. நான் என்ன இருந்தாலும் சாப்பிடுவேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன உனக்கு இதான் பிடிக்கும் அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை நான் என்ன ஃபுட்டுனாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டுமே சர்வ் பண்ணுறாங்க. ஜிமின் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மேலே போகிறாங்க. ரூமுக்கு தான் வராங்க. வந்து பார்த்தா ரூம் வந்து வெட்டிங் நைட்டுக்காக ரெடியாக இருக்குது. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் போயிட்டு அப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராரு. வெளில வந்துட்டு பார்க்குறாரு. ஜிமின் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிமின் கிட்ட ஜங்கு போகிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. என்னாச்சு நீ ஏதாவது அப்செட்டாக இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது மிஸ் பண்ணுறியா இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. இல்லையே எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இல்லை உனக்கு எதனா ப்ராப்ளமாக என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படியே
எப்படி இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிப்பேன் ஓகேவா சொல்கிறாங்க. என்னால் எல்லாமே இப்போ மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவன் பேசுறது எல்லாம் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அவர் பார்க்குறாரு. இப்போ சரி ஓகே சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் எடுத்து சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உனக்கு சொல்லிட்டாங்க எனக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, இங்கே பாரு உனக்கு எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, நான் ஃபோர்ஸ் பண்ணலாம் பண்ணல, எனக்கு மேரேஜ் வந்துட்டு நார்மலாக தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லலாம். இப்போ ஜங்குக்கும் அப்படி ஜிமின் போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் எதுவும் பண்ணல. ஜங்கு வந்து டீப்பாக கிஸ் பண்ண ஜிமின் பேக் கிஸ் பண்ணிடுறாங்க. 2 பேரும் பேக் கிஸ் பண்ணிட்டு அவங்க லைஃப் அங்கே ஸ்டார்ட்டும் ஆகுது. ஜிமின் ஜங்கு கொண்டா தான் எடுத்துருப்பாங்க அன்றைக்கி நைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறாங்க ஜிமின் அப்படி தூங்கிட்டு இருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க, அப்படியே அதோட ஃபேஸில் அவருடைய ஹேர்லாம் ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அதை பார்க்க அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி ஜிமின் தான் ஜங்க் தான் அவரோட ஹேரை ஒரு மாதிரி தள்ளி விட்டு அப்படியே ஃபோர்களை போய் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக ஸ்வீட்டான ஒரு நைட்டு, ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகிருக்கு எல்லாமே. நான் நினச்சி கூட பார்க்கல எல்லாமே ஒரு ஸ்மூத்தாக நடக்கும்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போது நம்ம ஜிமின் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே வந்துட்டு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, ஆமாம் ஆல்மோஸ்ட் டைம் ஆகுது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் எந்திரிக்கிறாங்க. அவனால் முடியுமா சொல்கிறாங்க. எனக்கு ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு எழுந்திட்டு போகிறாங்க. எழுந்து போய்ட்டு குளிச்சுட்டு இப்போ ஜங்க் வந்துட்டு குளிக்கிறாங்க. 2 பேரும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தனி தான் குளிச்சிருப்பாங்க. குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்லாம் வந்துட்டு நம்ம ஜிமின் தான் வந்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஜங்க் தேவை ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஜங்க் வந்து ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஒய்ஃப் அதெல்லாம் அவர் பண்ணுறது அவருக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, என்னோட டியூட்டி என்னவோ அதெல்லாமே நான் பண்ணுவேன். ஏன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் என்னோட அப்பா அம்மாவோ என்னோட கிராண்ட்மா என்னுடைய அண்ணா யாருக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. நான் ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகலாமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம ஜங்கோட ஆஃபீஸ் பேக் எடுத்துகிட்டு ஜிம்மில் கீழே வராங்க. இப்போ இதை பார்க்குற ஜங்கோட அப்பா அம்மா ஜின்னு நம்ஜுன்னா மொயன் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவன் அந்த பாப்பா வரைக்கும் நம்ஷி பாப்பா வரைக்கும் ஹாப்பியாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஆச்சோ அங்கிள் ஜன்னியும் அங்கிள் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கல்ல சொல்லிட்டு பேபி பார்க்குது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் ஜிமின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. குட் மார்னிங் எவ்ரி ஒன் சொல்லிட்டு எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. இங்கே ஜங்கோட கிராண்ட்மாவும் இருக்காங்க. ஜங்கோட கிராண்ட்மா கிட்ட வந்து ஜிமின் பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க. நல்லா இருப்போம் எப்போது ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஓகே கிராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு ஜிமின்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஜிமின் அமைதியாக சாப்பிட்ருக்காரு. ஜங்கு அப்பாட்டு சாப்பிட்ருக்காரு. இப்போ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜிமின் அம்மா நான் போய்ட்டு வரேன் சொல்கிறாங்க. ஓகே பா சொல்கிறாங்க. ஜிமின் கொஞ்சம் வெளில வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஜங்கோட பேக் எடுத்து வெளில வராங்க. சொல்லுங்கள் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிமினோட ஃபேஸில் போய்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. 4 கிலோ கிஸ் பண்ணிட்டு லவ் யூ சேஃபாக எதனா வேணால் கால் பண்ணி இதே நம்பர் சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாங்க. ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜங்கு தான் கார் எடுத்து கிளம்பிடுறாரு. ரொம்ப ஹாப்பியாக போகிறாரு. இந்த பக்கம் ஜிமின் அவர் பாட்டுக்கு ரூம்குள்ளே வீட்டுக்கு வராரு. இப்போ ஜிமின் போய்ட்டு ரூமில் உள்ள திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ரூமில் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்திருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பொண்ணு உள்ள வரா. வேறு யாரும் நம்ம ஒயன் தான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் ட்ரான் பண்ணி பார்க்குறாங்க. வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒயன் வந்து உட்காடுறாங்க. நீ தப்பாக எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயன் தான் நான் இதுக்கு முன்னாடி உனக்கு பார்த்த மாதிரியே எனக்கு இருக்கே சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் எங்கே படிச்சிங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒயனும் ஒரு நேம் சொல்கிறா. நான் ஃபாரினில் படித்தேன், யூகேல இருந்தேன், இப்போ தான் வந்திருக்கேன், நான் உங்களை பார்த்ததில்ல சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியா இல்லை சைல்டுஹுட்டில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், உன்ன மாதிரியே இருப்பான் அவன் சொல்கிறாங்க. அப்படியா அவங்க எங்கே சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மார்க் எப்படி சொல்லிட்டு அது நான் மிஸ் பண்ணிட்டேன். அவங்கள சொல்கிறாங்க. மிஸ் பண்ணிட்டீங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜிமின் கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்கள ரொம்ப இப்போ வரைக்கும் நான் திங்க் பண்ணிட்டே இருக்கேன். அவங்கள பார்த்துட மாட்டோமா, அவங்க எங்கே போனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, நமக்கு தேடிட்டே இருக்காங்க, எனக்கு கிடைக்கவே இல்லை சொல்லிட்டு நம்ம ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. காணாமல் போனவங்களுக்காக தேடுறீங்க, இருக்கிறவங்க கூட ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அது சொல்கிறாங்க. அவங்க லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அப்படி அப்புறம் எப்படி மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி அது இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பேசவா சொல்கிறாங்க. என்ன சரி ஓகே கீழே போயிடா. என்னோட ஜிமிட்டா அதை அப்படி பேசவே மாட்டான். இவன் வேற ஒரு பர்சன் இல்லை, இவன் வேறு ஜிம்மில் இருக்கலாம், அதுக்காக இவன் அவனால் இருக்க மாட்டான். ஆனால் ஃபேஸ் கடை லைட்டாக ஒரே மாதிரி எனக்கு சிங்க் ஆகுது. ஆனால் நான் என் ஜிம்னி எவ்வளோ கேரிங்காக இருப்பான், என் மேலே வயன்னு சொல்லிட்டு எவ்வளோ பாசமாக இருப்பான், எவ்வளோ கேரிங்காக பேசுவான், இந்த மாதிரிலாம் யோசிக்க கூட மாட்டான். எவ்வளோ அவனை மாதிரி யாருமே கம்ஃபர்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் சொல்கிறாங்க. வயன் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிம்மில் நினைக்கிறாங்கன்னா என்னை எப்போவோ சின்ன வயசில் விட்டு போனவங்களை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும், கூட பிறந்தவங்களே வந்து சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ நீ யாரோ ஒரு பொண்ணு தானே என்கிட்ட வந்திருந்தேன், அப்போ வந்துட்டு நீயே கொஞ்சம் கேர் காட்டினேன், நானும் உனக்கு எல்லாமே திருப்பி கொடுத்தேன், எதுவும் நானும் உனக்கு குறை வச்சதில்லை. ஆனால் நீ வந்துட்டு ஒன் டே வந்துட்டு உன் லைஃப் தான் இம்பார்ட்டன் நீ சொல்லிட்டு சொல்லாமல் போயிட்டேன் என்னை விட்டு சொல்லிட்டு ஜிம்மி நினைக்கிறாங்க. இப்போது ஆனால் எனக்கு அப்புறம் நீ போனதுக்கப்புறம் ஒரு அழகான ஃபேமிலி கிடச்சி ரொம்ப எடுத்துகிட்டு இருந்தப்போ என்னோட டேஸ் வைப் பண்ண ஒரு பர்சன் வந்தாங்க, வந்து என் லைஃப்பில் ரொம்ப அழகான ஒரு மேஜிக்கே வந்து கொடுத்தாங்க. ஓகேவா, எல்லா ஹாப்பினஸும் கொடுத்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீட்டில் இப்போ அந்த நிமிஷம் ஹாப்பியாக இருக்க ரீசனே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. ஃபைனலாக ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிமின் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் தங்கம் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அம்மா மார்னிங் என்னெல்லாம் பண்ணதில் சொல்கிறாங்க. இப்போது ஜிமினோட அம்மா கிட்ட ஜிமின் எதாவது ஷேர் பண்ணுறாங்க. ஜிமினோட அம்மா ரொம்ப ஹாப்பி, அப்போ ரொம்ப ஹாப்பி. இங்கே பாரு ஜிமின் அதுக்காக நீ எல்லாமே எடுத்து போட செய்யாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் அம்மாக்கிட்ட ரொம்ப ஹாப்பி பேசுகிறாங்க. சரி வீக்கெண்ட் ஆனால் நீ உன்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஓகேம்மா நான் கண்டிப்பாக வீக்கெண்டு அவர்
ஃப்ரீயாக இருந்தால் நான் கூட்டி வரேன் சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அம்மாவெல்லாம் சொல்கிறாங்க. நானும்மா சொல்லிட்டு ஜிபி நம்ம ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்படி தான்டா நெக்ஸ்ட் போயிட்டே இருக்குது. எவ்ரிடே ஜாமுக்கு வந்துட்டு ஜிபின் கூட அப்படி தான் இருக்காங்க. ஜிபின் வந்துட்டு ஜவுக்கு என்ன ஆசைப்பட்டாலும் அப்படியே பண்ணுறாரு, கோஆப்ரேட் பண்ணுறாரு. ஆனால் ஜவுக்கு ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஏன்னே தெரியல, என்ன எதுவும் தள்ளி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போது நம்ம அதாவது ஜவுக்கு நினைக்கிறாங்க. சரி ஓகே நான் 2x2 போடுறேன், அதாவது ஃபுல்லாக மூவே போடுறேன். ஓகே பை டேக் கேட்டேன்.